இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்கு சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. மக்களே, இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஜோனல் நீங்க ஓனாவே கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் February 20 அப்படின்னு போட்டு 2025 நிஃப்டி 21,300 கால் ஆப்ஷன் நான் பை பண்றேன் ஒரு 164 ரூபா அண்ட் எக்ஸிட் பண்றேன் 210 ரூபா அப்படின்னு போட்டு லாட் சைஸ் குவான்டிட்டி இது எல்லாமே போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆகிடும். உங்களோட இனிஷியல் கேபிட்டல், கரண்ட் கேபிட்டல், எவ்வளோ வின் ட்ரேடு, எவ்வளோ லாஸ் ட்ரேடு, எத்தனை ட்ரேடு வின் ஆயிருக்கு, எத்தனை ட்ரேடு லாஸ் ஆயிருக்கு அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே வந்துடும். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ, பெஸ்ட் ட்ரேடு எவ்வளோ, ஒர்ஸ்ட் ட்ரேடு எவ்வளோ என்றது எல்லாமே டோட்டலாக ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த எக்ஸல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல், அந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட லேர்னிங் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். யாருமே இந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம ஒவ்வொன்றா பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க. ஸோ அவ்வளோ லேர்னிங் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கிற எல்லா ட்ரேடருக்குமே. அண்ட் ஹோம் பேஜில் மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயன் டெக் டூன்ஸ் அப்படின்ற சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்கே கார்ட்டூன் ரிலேட்டடான வீடியோ, யூடியூப் ரிலேட்டடான வீடியோ அண்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காகத்தான். ஸோ தயவு செய்து இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட பணிவான வேண்டுகோள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க இன்னைக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கூகுள் ஷீட்ல போயிட்டு ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டை ஓப்பன் பண்றோம், பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஷீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வச்சுக்கங்க. ஒன்ஸ் நீங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா இன்புட் பண்ண போறோம். ஸோ அது என்னென்ன கொடுக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடிங்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், டேட்டு. ஒருவேளை நீங்க ஸ்டாக்கோ இல்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கோ பண்றீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி கிரியேட் பண்ணி என்னோட ட்ராக் பண்ணணும். ஆனால் என்னோட லோக்கல்ல வச்சா மேபி என்னோட சிஸ்டம் ஃபால்ட் ஆச்சுனாலோ அல்லது என்னோட லேப்டாப் ஃபால்ட் ஆச்சுனாலோ அது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சிஸ்டமே அழிஞ்சு போனாலும் நீங்க எப்ப வேணா உங்களோட கூகுள் டிரைவ்ல இருந்து இதை ரிட்ரீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நீங்க டெய்லி அப்டேட் பண்ணாலும் போதும், எல்லாமே உங்களோட டிரைவ்ல தான் சேவ் ஆக போதே தவிர உங்களோட லோக்கல் பிசியில் சேவ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், சிம்பிள் பை என்ட்ரி, செல் என்ட்ரி. மேபி நீங்க செல்லராக கூட இருக்கலாம். ஸோ அதனால நீங்க செல் என்ட்ரி பை என்ட்ரின்றதை விட பை என்ட்ரி செல் என்ட்ரினே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆர் லாட், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரிசல்ட், ரீசன். அதாவது எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்தீங்க, இதுதான் ட்ரேடிங் ஜர்னல். நீங்கள் எதுக்காக இந்த ட்ரேட் எடுத்துறீங்க, ரீசன் போடலாம், இல்லை ரிமார்க்குன்னு போடலாம், இல்லை நோட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதுக்காக இந்த ட்ரேடிங் எடுத்திருக்கோம், எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை ஃபியூச்சரில் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த கிரிட் லைன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வியூவில் போயிட்டு ஷோவில் போயிட்டு கிரிட் லைனை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ அண்ட் இந்த இடத்த இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு நம்ம டார்க் ப்ளூ கொடுத்துருவோம். அண்ட் டெக்ஸ்ட் ஒயிட் கொடுத்து போல்டு கொடுத்து சென்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே தான் உங்களோட சிம்பிள் நேம் இதெல்லாமே போட போகிறீங்க. நான் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி கிளிக் பண்ணி இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் மேனுவலாக தனித்தனியாக போடணும் அப்படின்னாலும் சில இதுக்கெலாம் போல்டு இது கூட போட்டுக்கலாம். அல்லது ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி எனக்கு அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா அவுட்லைன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். பட் இதோட கலரை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம டேட் போட போகிறோம். சே Feb 1, 2025 2 அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா டேட் மாறுதான்னு பார்ப்போம். மாறுது. ஸோ சும்மா ஒரு அப்ராக்ஸ்க்காக நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ரியல் ட்ரேட் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஓகே, இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். நிஃப்டி 22,500 கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுறேன். 100 ரூபாய்க்கு பை பண்ணி 125 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, லாட் சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால 75 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ ப்ராஃபிட்டில் ஈக்குவல் டு போட்டுட்டு செல்லு தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ செல் மைனஸ் பை இன்டூ 75 அப்படின்ற போட்டுட்டீங்க, நமக்கு 1800 ப்ராஃபிட். அதே இது நெக்ஸ்ட் டே நம்ம நிஃப்டி 23,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். சரி, ஒரு 97 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம், ஒரு 75 ரூபாயில் முடிஞ்சிருச்சு. ஸோ குவான்டிட்டி அதே குவான்டிட்டி தான் வரப்போகுது. இங்கே நம்ம ப்ராஃபிட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1650 லாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இது எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் இதை காப்பி பண்ணி எல்லா செல்லையும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். திருப்பி நம்ம வேறு போட்டு காமிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்து 125க்கு 125க்கு வாங்கி 138க்கு விற்றுட்டேன். இங்கே வந்து 112க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்றுட்டேன். 127க்கு வாங்கி 157க்கு விற்றுட்டேன். ஓகே, நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணும்போது ரியல் வேல்யூ போட்டுங்க. அண்ட் குவான்டிட்டி அப்படின்றது சேம் தான். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ட்ராக் பண்ணி Ctrl+D கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கிருந்து ஃபுல்லாகவே நான் எவ்வளோ தூரம், அதாவது நீங்கள் இதை மந்த்லி வைஸ் போட்டுங்க. அதாவது February 1 ஃபிப்னு போட்டுங்க. அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த மந்த்துக்கு மாற்றணும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வியூ மோர் செல் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா greater than 0 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒயிட்டே வச்சுக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் வந்து க்ரீன் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த க்ரீன் அண்ட் போல்டு கொடுத்துடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஆட் அனதர் ரூல் கொடுத்துட்டு லெஸ் தென் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு 0 இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரெட் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டன் கொடுத்துருங்க. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றது தெரிஞ்சிடும். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம டெசிமலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெசிமல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரு டபுள் டிஜிட் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அண்ட் ரிசல்ட் அப்படின்றது என்னன்னா வின்னிங் ட்ரேடா லூசிங் ட்ரேடா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஈக்குவல் டு இஃப் திஸ் greater than 0, ஸ்பேஸ் டபுள் கோட் W டபுள் கோட்டு போட்டுட்டு மறுபடியும் டபுள் கோட்டு L டபுள் கோட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா செல்லுக்கும் வந்துடும். ஸோ சேம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கும் நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டுக்கலாம். அதாவது எத்தனை வின் ட்ரேட் எத்தனை லூஸ் ட்ரேடுன்னு பார்க்குறதுக்காக நம்ம ரைட் கிளிக் பண்ணி அகைன் வியூ மோர் செல்ஸில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் கிளிக் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட் கண்டெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி W கொடுத்துருங்க. W கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்து இப்படியே விட்டாலும் சரி, இல்லை நான் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலர் மாற்றிக்கிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டை வந்து நீங்கள் லைட் கலர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆட் அனதர் ரூல் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கண்டெயின் எல்னு கொடுத்துருங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துட்டு போல்டு ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது டன்னு கொடுத்துருங்க. ஸோ எது வின்னிங் ட்ரேட் எது லூசிங் ட்ரேட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ரிமார்க் அப்படின்றது நம்ம போடுறது தான் ரிமார்க். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செலக்ட் பண்ணி நீங்கள் சென்டர் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டிஜிட்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டபுள் டிஜிட் எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரவுண்ட் நம்பரில் போட மாட்டோம், முன்ன பின்ன இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி இங்கே நம்மளோட ப்ராஃபிட் இதுவும் மாறுபடும். ஸோ பை என்ட்ரி செல் என்ட்ரி எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் செல் பண்ணியிருந்தாலும் பை பண்ணியிருந்தாலும் பை செல்லை கால்குலேட் பண்ணி தான் இந்த இடத்துல நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா இந்த செல்லை நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் போட போகிறோம். என்ன போட போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பேலன்ஸ், அதாவது கேபிட்டல்னு வச்சுக்கலாம், இனிஷியல் கேபிட்டல். ரெண்டாவது கரண்ட் பேலன்ஸ், அப்புறம் total number of winning trades, total win trades, total lose trades, wins and losses, winning percentage, best trade and worst trade. இவ்வளவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட இனிஷியல் கேபிட்டல் சூஸ் பண்ணி நமக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்குங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது நம்மளோட இனிஷியல் பேலன்ஸை இங்கே தான் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் இனிஷியல் பேலன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல உங்களோட கேபிட்டல் 50,000 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அல்லது 1 lakh வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபார்மட் கரன்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோன்னா இது US டாலரில் மாறும். ஐஎன்ஆருக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 1 2 3ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் கரன்சின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஐஎன்ஆர் யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னா இந்தியா ருப்பின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. ஸோ தட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ப்ரைஸில் வந்துடும். நீங்கள் இங்கேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்மளோட கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் ருப்பி, இதை சூஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கேயும் செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி நம்மளோட இந்தியன் ருப்பியை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குங்க, ஸோ கரன்சியோட அந்த சிம்பிளோட சேர்ந்து வந்துடும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் எப்படி போடணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த நம்மளோட இனிஷியல் பேலன்ஸ் ப்ளஸ் போட்டுட்டு சம் அப்படின்னு போடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இது எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணி எண்டு வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துருங்க. ஏன்னா ஃபியூச்சரில் இன்னும் கூட நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப் டு February மாதம் முடிகிற வரைக்கும், அது வரைக்கும்ன்றதுனால நம்ம இப்படி போட்டுறோம். ஸோ நம்மளோட டோட்டல் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 இப்போ கரண்ட் பேலன்ஸ்னு இருக்குது, கரண்ட் கேபிட்டல்னு வச்சுக்கலாம்.
ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒயிட்டில் மாற்றிப்போம். இனிஷியல் கேபிட்டல் ரொம்ப டல் அடிக்குது. ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் டைட்டில் டெக்ஸ்ட் வந்து டார்க் கலர் கொடுத்துருங்க, லைக் திஸ். ஓகே, ரெண்டாவது வின் ட்ரேட்ஸ், டோட்டல் வின் ட்ரேடு டோட்டல் லூஸ் ட்ரேடு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு சம் இஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ராஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப் டு ஒரு லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் கமா கொடுத்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது கிரேட்டர் தென் 0 அப்படின்றது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் கோட் கொடுத்து அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் கொடுத்து 0 கொடுத்து க்ளோஸ் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஸோ டோட்டல் வின் ட்ரேட்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 சில்லற. அகைன் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 2 3ல போயிட்டு இந்தியன் ருப்பின்னு மாற்றிடுங்க அண்ட் போல்டு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 24,450 ரூபா டோட்டல் ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த சம் அப்படியே காப்பி பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஸ் தென் 0 இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் மாற்றிட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ நமக்கு டோட்டலாக வந்து 11,000 ரூபா லாஸ் இருக்குது. அகைன் 1 2 3ல போயிட்டு இந்த இடத்துல இந்தியன் ருப்பின்னு மாற்றிடுங்க. ஸோ அகைன் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் வின் ட்ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி கவுண்ட் பண்ணுறோன்னா கவுண்ட் இஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க ப்ராக்கெட்டை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வின் லாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். அப் டு எண்டு வரைக்கும் கூட நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் வந்ததுக்கப்புறம் கமா கொடுத்து ஓப்பன் டபுள் கோட் W க்ளோஸ் டபுள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அண்ட் என்டர் அடிச்சிருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வின் ட்ரேட்ஸ் வந்து நமக்கு 11 அப்படின்றது இருக்குது. இதே ஃபார்முலாவை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற செல்லில் போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த இடத்துல L அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் மாற்றிடுறேன். ஸோ தட் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் லூஸ் ட்ரேடர்ஸ் வந்து 8 இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ இப்போ வின் அண்ட் லூஸ் ட்ரேட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்குங்க. ஸோ வின் ட்ரேடை கிளிக் பண்ணி டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் அகைன் வின் ட்ரேடை கிளிக் பண்ணி ப்ளஸ் லூஸ் ட்ரேடை போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிருங்க. ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜ் வரல அப்படின்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் வரும். ஸோ நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து 57.89% இருக்குது. ஓகே, ஸோ பெஸ்ட் ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு மேக்ஸ் அப்படின்னு போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுங்க அப் டு எண்டு வரைக்கும் வந்து மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடிச்சிருங்க. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் வின்னிங் பெஸ்ட் ட்ரேட் வந்து 3,900 ரூபா. ஸோ அதே இது மறுபடியும் ஈக்குவல் டு போட்டு மின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே மறுபடியும் செலக்ட் பண்ணி அகைன் எண்டில் வந்து க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. அண்ட் நம்மளோட மைனஸ் ஒர்ஸ்ட் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,800 rupees நம்மளோட ஒர்ஸ்ட் ட்ரேடாக இருக்குது அப்படின்றத காமிக்குது. ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இன்னும் இன்ட்ராக்டிவ் வியூவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா சைடில் ஒரு சில சார்ட்டெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்செட்டில் போயிட்டு சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ட் வரும். இதில் எனக்கு பை சார்ட் வேணாம், எனக்கு வந்து பார் சார்ட் வேணும் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது வந்து இனிஷியல் கேபிட்டல், இது வந்து கரண்ட் கேபிட்டல் அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்துடும். அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம வந்து கஸ்டமைஸில் போகிறோம். கஸ்டமைஸில் போயிட்டு சார்ட் ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். சார்ட் பார்டர் என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். தீம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஃபாண்ட்டோட தீம் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் வச்சுக்கிறேன் அண்ட் 3Dன்னு கூட நம்ம கொடுக்கலாம் அல்லது மேக்ஸிமைஸ் ஆர் கம்பேர் மோட் 3Dலே கொடுத்தா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். எனிவே நம்ம நார்மலாகவே வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கலர் வந்து என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். லைக் நான் வந்து ஒயிட் வச்சிடுறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு தனியாக தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டோட டைட்டில் வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பேலன்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை சென்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட கலரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம போல்டு போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரியும். இல்லை நீங்கள் தீம் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஐ மீன் டெக்ஸ்ட் எல்லாம் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டாவது இந்த கலர் பார் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு கலர் பாரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நம்மளோட இனிஷியல் கேபிட்டல் அப்படின்றத நம்ம வந்து ஒரு எல்லோ கலரில் வச்சிடறோம்னு வைங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதை மட்டும் நான் டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஃபில் கலர் வந்து நான் எல்லோ கலரில் வச்சிடுறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட ஃபில் கலர் வந்து நான் வந்து க்ரீனில் வச்சிடறேன். ஸோ தட் நம்ம வந்து அந்த இனிஷியல் கேபிட்டல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ லைன் திக்னஸ் இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து எனக்கு 30% இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான் பேஸ்ட் ஆன் தட். அண்ட் பேக் கொடுத்துட்றேன். செட்டப்பில் போயிட்டுன்னா
கஸ்டமைஸில். ஸோ கஸ்டமைஸில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ நம்மளோட இந்த கேபிட்டல் இருக்கும் அப்படின்றது தெரியும். இன்னும் நீங்கள் அதை வந்து போல்டு கொடுத்துக்கலாம், இல்லை கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது சைடில் இருக்கிற கலர் எதுவுமே தெரியல, ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸோட கலர் எதுவும் தெரியல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒயிட்டில் மாற்றிக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற வேல்யூ எதுவும் தெரியல, ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இனிஷியல் கேபிட்டல், கரண்ட் கேபிட்டல் அண்ட் எவ்வளோ வேல்யூ அண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்ற சார்ட்டை சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு சைஸ் சின்னதாக்கணும் அப்படின்னா லைட்டாக சின்னதாக்கி இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார் சார்ட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் டேட்லேருந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கீழே வந்துடுறேன். அப் டு எந்த லெவலோ நம்ம அப்போ இது எது வரைக்கும் போடுறோமோ அது வரைக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டாக இருக்கிற டேட் வரைக்கும் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்து சார்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் செலக்ட் ரேஞ்ச் அப்படின்ற இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து அப்படியே கீழே வரைக்கும் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துருச்சு. இந்த ஒன் மோர் திங் என்னன்னா டேட் வந்து கீழே வரணும். இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் டேட் ஆட் பண்ணிடுறோம். ஸோ தட் நமக்கு கீழே டேட் வந்துருச்சு. அண்ட் இங்கே இருக்கிற டேட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேக்கு என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஓகேங்களா, அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக நம்ம ஒரு நாள் ஒரு டேட்டு போட்டிருக்கோம். ஒரே நாள் வந்து 3 நாள் ட்ரேடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஒரே நாளில் ப்ராஃபிட் ஆர் லாஸாக காமிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல அக்ரிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அக்ரிகேட் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ணி உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து சார்ட் டைட்டில் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல டேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட்னு போடலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதை நீங்கள் வந்து சென்டர் பண்ணிக்கங்க அண்ட் போல்டு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு இதோட பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்டில் போயிட்டு சார்ட் டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, சார்ட் ஸ்டைல், இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அகைன் நான் வந்து பிளாக் போய்க்கிறேன். அண்ட் பார்டர் கலர் வாட் எவர் இட் மேபி உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ போயிடுங்க. அண்ட் டெக்ஸ்ட்டில் இந்த பக்கம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோன்னு இருக்கும், அதை நான் வந்து ஒயிட்டில் மாற்றிக்கிறேன் அண்ட் போல்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் ரெண்டாவது கீழே டேட்டு நமக்கு அதுவும் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டில் கொடுத்துக்கிறோம். அண்ட் அதையும் நம்ம வந்து போல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நமக்கு என்னென்ன டேட்டில் என்னென்னது தெரியும். அதே மாதிரி கஸ்டமைஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே போயிட்டு டேட்டா லேபிள்ஸ்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேயில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் அப்படின்றது தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரில் நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் எல்லோ ஆர் க்ரீன், உங்களுக்கு போல்டு வேணுன்னா போல்டு வச்சுக்கோங்க, வேல்யூ பொசிஷன் சென்டர் வேணுன்னா சென்டர் வச்சுக்கலாம், அல்லது ஆட்டோ வேணுன்னா ஆட்டோ வச்சுக்கலாம், டாப் அண்ட் பாட்டமில் வரும். சைஸ் வந்து நான் வந்து 10ன்னு வச்சுக்கிறேன், இல்லை இன்னும் கம்மியாக வேணும்னா 8ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் கம்மியாக வேணும்னா 6ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் 6 ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் 8 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பார் கலர் உங்களுக்கு வந்து வேறு கலரில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த கலர் வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ளூ கலர் வச்சுக்கிறோம். ஸோ செலக்ட் ஆல் கொடுத்துடலாம். ஐ மீன் எல்லா பாரையும் செலக்ட் பண்ணி இது ஒன்றாவும் பண்ண முடியும், மொத்தமாகவும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபில் கலர் வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் ஃபில் கலரில் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ தட் நோ வரிஸ். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளோட P&L ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேடிங் ஜோனில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து February 2025க்கு நம்ம போட்டோம், நம்மளோட February மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மார்ச் மந்த்துக்கு போகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதை அப்படியே டூப்ளிகேட்னு கொடுத்துட்டு வச்சுட்டிங்கன்னா காப்பி ஆஃப்னு வந்துடும். இதை வந்து மார்ச் 2025 போட்டுருங்க. அண்ட் இங்கே இருக்கிறதுல எந்தெந்த டேட்டா ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். டேட்டு நீங்கள் எதெல்லாம் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதும். அண்ட் இந்த இடத்துல உங்களோட இனிஷியல் கேபிட்டல் அந்த டைமுக்கு February மாதம் எவ்வளோ இருந்ததோ, அதாவது February க்ளோசிங் எவ்வளோ இருந்ததோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படின்னா இந்த இடத்துல க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்ததோ அதை நீங்கள் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி விட்டுலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து Februaryயில் போயிட்டு கரண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இனிஷியல் கேபிட்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் March 1, 2025 நான் போடுறேன். நிஃப்டி 23,200 கால் ஆப்ஷன், நான் என்ட்ரி எடுத்த பிரைஸ் 120, எக்ஸிட் ஆன பிரைஸ் 145.80 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு நம்மளோட டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா, சரி.
ஸோ இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ட்ரேடிங் ஜோனல்னு டைப் பண்ணுங்க. நான் இந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பப்ளிக் டெலிகிராம் சேனலில், நம்ம பப்ளிக் டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் இந்த லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அங்கிருந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட டிரைவில் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு 100 லைக் வந்தால் தான் இந்த எக்ஸல் ஷீட்டை நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா அதை நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.